விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வந்துட்டுருக்கிற பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் 2வது பாகத்தில் மீனா கேரக்டரில் நடிகை ஹேமா நடிச்சிட்ருக்குறாங்க. இவங்க ஏற்கனவே முதல் பாகத்துலேயும் மீனா ரோலில் தான் நடிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் ஹேமா சீரியலை விட்டு விலக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. இப்போது அந்த வீடியோ தான் சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆகி வந்துட்டுருக்குது. அந்த வகையில் ஹேமா அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னையை நம்பி ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அது சொந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி சீரியலாக இருந்தாலும் சரி அதை முழுமையாக முடிச்சு கொடுத்துருவேன். எந்த ஒரு சின்ன விஷயமும் என்னோட கமிட்மெண்ட்டை பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவனமாக இருப்பேன். அதே மாதிரி நான் கர்ப்பமாக இருக்கும்போது கூட பாண்டியன் ஸ்டோர்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு சிசேரியன் நடந்துச்சு. என் பையன் பிறந்து 1.5 மாசத்துல நான் அவனை தைரியமாக விட்டுட்டு வந்து தான் நடிச்சிட்டு இருந்தேன். ஒவ்வொரு நாளும் நான் ஷூட்டிங் பண்ண போகும்போது அழுதுகிட்டே தான் போவேன். ஒரு அம்மாவா அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். ஒவ்வொரு முறையும் என் பையனை அணைச்சு பாலூட்டும் போது கூட எனக்கு அவ்வளவு குற்ற உணர்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி ஷூட்டிங் போகும்போது என் குழந்தை என்னை மறந்துடுவானா அப்படின்னு சொல்லிட்டு என் கணவர்கிட்ட அழுதுகிட்டே தான் கேட்பேன். அதே நேரம் என்னோட பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், என்னோட ப்ரொஃபஷனல் லைஃபாக இருக்கட்டும், எனக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த இன்டர்வியூவில் எப்போவாச்சும் உடைஞ்சு அழுதுருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஹேமா, நிறைய முறை அழுதுருக்கேன். பாண்டியன் ஸ்டோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு குழந்தை பிறந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னால் ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண முடியல. அந்த நேரம் என் வீட்டில் நான் இனிமேல் சீரியல் பண்ண மாட்டேன், என் குழந்தை தான் முக்கியம், அவனை விட்டுட்டு நான் போயிட்டா அவன் என்னை மறந்துடுவான், அவனோட குழந்தை பருவத்தை நான் மிஸ் பண்ணுவேன், என்னால் அதை தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஸ்டோர்ஸை குயிட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டேன். அப்போது எங்கள் வீட்டில் எனக்கு தைரியம் கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னைய திரும்பவும் நடிக்க அனுப்பி வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் நானும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அதனால என்னாலையும் அதை முழுசாக விட முடியல, திரும்பவும் மீடியாவுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே நேரம் நான் மீடியாவுக்குள்ளே வரும்போது நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்கிறேன். ரீசெண்டாக நான் சின்னத்தம்பி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பட வாய்ப்பு வந்துச்சு. ஆடிஷன் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, பேமெண்ட்டும் பேசி முடிச்சாச்சு. திடீர்னு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல, பேமெண்ட் கம்மி பண்ணி கொடுத்தாங்க. அப்போது என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதும், ஓ மூஞ்சிக்கெல்லாம் இந்த பட வாய்ப்பு கொடுக்கறதே பெருசு அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் ஏன் மூஞ்சிக்கு கிடைக்கலைன்னா வேற எந்த மூஞ்சிக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சோ தெரியல, அந்த படத்தை பாதியிலே நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை நம்ம கஷ்டப்பட்டு பண்ணும்போது தான் நமக்கு அதுக்கான பலன் கிடைக்கும். எனக்கு தெரியும் என் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க சொல்றதையெல்லாம் எப்பவும் காதில் வாங்கிக்கவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னேற்றத்தை பார்த்து ஒரு சிலர் தப்பாக தான் பேசுவாங்க. பேசுகிறவங்க பேசிட்டோம், அது எப்பவும் நான் கண்டுக்கவே மாட்டேன். ஒரு காலத்தில் தான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்து அழுதுகிட்டு இருப்பேன். இப்போது அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹேமா அந்த பேட்டியில் ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருக்கிறாங்க.